மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 19, 20 மற்றும் 21வது வசனம். மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ கெடுப்பதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை பற்றியதான இந்த 3 வசனங்களை தொடர்ந்து கடந்த 6 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். 6 வாரங்களாக இந்த பொக்கிஷத்தை பற்றியதான காரியங்கள், தலைப்புகள், குறிப்புகள், வசனங்கள் அநேகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 6 வாரங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடந்த வாரம் சொன்னது போல உண்மையான பொக்கிஷம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்த தலைப்புகளை ஏன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லி 2 வாரங்களாய் பார்த்தோம். அப்புறம் பரலோகத்தில் பொக்கிஷம், அப்புறம் எது பொக்கிஷம், அப்போ எல்லாமே நாம் பார்த்த தலைப்புகள். ஸோ கடைசியாக நாம் கடந்த வாரத்தை பார்த்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வசனத்திற்கு ஆதாரமான வசனங்கள் சொல்லி நாம் ஆரம்பிக்கலாம். நாம் கடந்த வாரத்தோடு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முடித்திருக்கிறோம். ஆகவே அன்றைக்கு நேரம் இல்லாதபடினால அதற்கான வசனங்கள் சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த நாளில் அதனுடைய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு ஆதாரமான வசனங்கள். யாத்ரா புஸ்தகம் 16:35. யாத்ராமம் 16:35. நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 33. அதே லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 9. அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 22. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 19. மறுபடியும் சொல்கிறேன். யாத்திரம் 16:35, நீதிமொழிகள் 19:17, 30:25, ஏசாயா 33:6, லூக்கா 12:33, 16:9, 18, 22, பிலிப்பியர் 3:20, 4ஆம் அதிகாரம் 16, 17, 18, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனங்களில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து அடுத்த வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏசாயா 33:6. அவரே உன் காலங்களின் உறுதியும் பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவுமாய் இருப்பார். அவரே உன் காலங்களின் உறுதியும் பூரண இரட்சிப்பும் ஞானமும் அறிவுமாய் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே அவனுடைய பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே அவனுடைய பொக்கிஷம். ஸோ எது பொக்கிஷமாம்? தேவனுக்கு பயப்படுதல் அது பொக்கிஷம். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறோமோ, ஜீவிக்கிறோமோ, அது ஆண்டவருடைய பார்வையில் பொக்கிஷமாய் இருக்கிறது. சரி, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வசனம் மத்தேயு 6:21. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே நம்முடைய இருதயமும் இருக்கும். ஏன்னா நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே அங்கே தான் இருக்கும். வீட்டில் எவ்வளோதான் நம்ம பொக்கிஷம் வைத்திருந்தாலும் கூட பெரிய மாட மாளிகையாய் நம்ம கட்டுறோம். பல அறைகள் இருக்கும், பல பீரோக்கள் இருக்கும். எல்லா பொக்கிஷமும் அங்கே வச்சுருப்போம். எல்லா அறைக்கும் சேர்த்து கடைசியில் வெளியே வரும்போது ஒரே ஒரு கதவு இருக்கும், மெயினான கதவு. அதையும் பூட்டுவோம். அந்த மெயினான கதவுக்கு ஒரு சின்ன ஒரு பூட்டு இருக்கும், அந்த பூட்டையும் பூட்டுவோம். சின்னதாக ஒரு சாவி இருக்கும். ஒட்டுமொத்த மாட மாளிகைக்கும் பொக்கிஷங்கள் நிறையா இருந்தாலும் என்னது, ஒரு சின்ன சாவி தான். ஸோ நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயமும் இருக்கும். ஸோ இந்த வசன தலைப்பு பொக்கிஷமும் இருதயமும். இன்றைக்கு சிந்திக்க போகிற தலைப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் முதல் தலைப்பு பொக்கிஷமும் இருதயமும். முதல் குறிப்பு அந்த வசனமே நீங்கள் அப்படி எழுதி கொள்ளலாம். அப்போ தான் நம்முடைய சிந்திக்கிற வசனம் என்ன என்பது நமக்கு தெரியும். முதல் குறிப்பு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும் என்று ஆண்டவர் போதிக்கிறார். முதல் குறிப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20 வசனத்தை அப்படியே எழுதி கொள்வோமானால், இதுதான் நம்ம சிந்திக்கிற வசனம், நம்ம சிந்திக்கிற காரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வசதியாய் இருக்கும். இரண்டாவது குறிப்பு, பூமியில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷம், நமது மனதை ஆக்கிரமித்து, பூமியில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷம் நமது மனதை ஆக்கிரமித்து பரலோக காரியங்களை வெளியேற்றி விடுகிறது. பூமியில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷம் நமது மனதை ஆக்கிரமித்து பரலோக காரியங்களை வெளியேற்றி விடுகிறது. என்ன சொல்கிறது குறிப்பு? நம்ம சேர்த்து வைக்கிற இந்த பொக்கிஷம் எல்லாமே அதை பற்றிய எண்ணம் சிந்தனைலாம் எங்கே இருக்கும்? மனசுக்குள்ளேயே அது இருப்பதினால அந்த மனத்தில் இருக்க வேண்டிய பரலோக காரியங்களை என்ன செய்கிறது? அது வெளியேற்றி விடுகிறது. ஸோ நம்முடைய எண்ணம் எல்லாமே, அந்த சிந்தனை நம்முடைய மனது முழுவதும் எங்கே இருக்கும்? அந்த பொக்கிஷம் பற்றி தான் இருக்குமே தவிர அங்கே ஆண்டவரை பற்றியதான காரியங்களோ பரலோகத்துடைய காரியங்கள் தான் செய்யாது, இருக்காது. ஏன்னா நம்முடைய பொக்கிஷம் இங்கே இருக்கோ, நம்முடைய இதயம் இருந்தால பரலோகத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதுக்கு பதிலாக பொக்கிஷத்துக்கு அது இருக்கும்போது இந்த காரியம் என்ன செய்கிறது? வெளியே போய்விடுகிறது. மூன்றாவது குறிப்பு, பொக்கிஷம் உலகில் சேர்க்கப்படும் போது அவைகள் அந்த மனிதனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. பொக்கிஷம் உலகில் சேர்க்கப்படும் போது அவைகள் அந்த மனிதனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. எனவே இருதயமும் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நம்முடைய எண்ணம் இல்லாமல் எங்கே இருக்குது? அந்த பணம்னால அந்த பணம் பிற்காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்போவுமே நம்ம தான் பணத்தை ஆளுகை செய்யணுமே தவிர பணம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. கொஞ்சமாக இருக்கும்போது நாம் பணத்தை ஆளுகை செய்வோம். ஆனால் அதே பொக்கிஷம் நிறையா வரும்போது அந்த பொக்கிஷம், அந்த பணம் என்ன செய்யும்? நம்மை ஆளுகை செய்ய வச்சிடும். அப்போ என்ன செய்யும்? நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? அங்கே பாதிக்கப்படும். நான்காவது குறிப்பு, பொதுவாகவே உலகில் பொருளும் அந்தஸ்தும் பெருகும்போது, உலக கவலைகள் நம்மை நெருக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு என்கிட்ட பொருள் இருக்கோ, எந்த அளவுக்கு பணம் இருக்கோ, அந்த பணம் வந்தவுடனேயே என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன செய்யும்? கொஞ்சம் மாறும்.
அந்த அந்தஸ்து மாறும். பணம் இல்லாத சமயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும். ஆனால் பணம் வந்த உடனேயே என்ன செய்யும்? அந்த ஸ்டேட்டஸே மாறிடும். நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 4 காசு சேர்ந்த உடனே என்னை திரும்பி கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான். ஸோ நாளைக்கு என்ன அந்த 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 கவலை நமக்கு வந்துடும். நான் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணுமே, அந்த பணத்தை பாதுகாக்கணுமே, அந்த செல்வத்தை பாதுகாக்கணுமே, என் ஸ்டேட்டஸ் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணுமே. ஒருவேளை பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஜனங்களை மதிப்பாங்களா? காசு இருக்கிறது தான் மதிப்பாங்க. இந்த உலகத்தை இப்போ இருக்கிற காலத்தில் துட்டு இருந்தால் தான் என்னது மதிப்பாது. யாராக வேணா இருக்கட்டும், இல்லைன்னா சரி, யாருக்குன்னு சரி, சில்லற காசுன்னு சரி, மதிப்பது இல்லை. அப்போ அந்த ஸ்டேட்டஸுக்காக நம்ம பார்க்கும்போது அது நம்ம என்ன செய்யும், நெருங்க வைக்கும். அப்படியே நெருக்க வைக்கும். என் ஸ்டேட்டஸை காப்பாற்றணும், என் பணத்தை காப்பாற்றணும், என் அந்தஸ்தை காப்பாற்றணும் சொல்லி. இதுதான் 5வது குறிப்பு. நாம் சேர்த்தவைகளை எப்படி பாதுகாப்பது, நம் பிள்ளைகளுக்கு எப்படி பிரித்து கொடுப்பது, முக்கியமான ஒரு காரியம். நாம் சேர்த்தவைகளை எப்படி பாதுகாப்பது, நம் பிள்ளைகளுக்கு எப்படி பிரித்து கொடுப்பது, இன்னும் இதை பல மடங்காக எப்படி பெருக்குவது. 3 இருக்கு. நாம் சேர்த்தவைகளை, நாம் சேர்த்த அந்த பொக்கிஷங்களை, முதலாவது அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது. 1. சரி, பொக்கிஷமெல்லாம் சேர்த்தாச்சு, வீடு, நிலம், தோட்டம், துறவு எல்லாம் வாங்கியாச்சு. 1க்கு 6 பிள்ளை 7 பிள்ளைகள் இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனை வரும். இந்த சேர்த்து வைத்ததான இந்த பொக்கிஷத்தை, இந்த நிலத்தை, இந்த வீட்டை, இந்த பொக்கிஷத்தை எப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுப்பது, அது ஒன்று. இல்லையா, இன்னும் நம்ம அதிகமாக இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளோ பொக்கிஷம் சேர்க்கலாம் என்று சொல்லி பெருக்குவது போன்ற பல்வேறு கவலைகள் நம்மை ஆட்கொண்டு விடும். மணி சொன்னேன், நாம் சேர்த்தவைகளை எப்படி பாதுகாப்பது, நம் பிள்ளைகளுக்கு எப்படி பிரித்து கொடுப்பது, இன்னும் இதை பல மடங்காக எப்படி பெருக்குவது போன்ற பல்வேறு கவலைகள் நம்மை ஆட்கொண்டு விடும். காசு இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, காசும் வீடும் வந்ததுக்கு அப்புறம் இல்லை, அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குது. சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எனக்கு அது வேணும், எனக்கு அந்த வேணும்னு சொல்லி. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் நடுவில் பிரச்சனை, இந்த சொத்து வேணும், அந்த சொத்து வேணும் என்று சொல்லி, எனக்கு அந்த நகை வேணும், எனக்கு அந்த வீடு வேணும், எனக்கு அந்த நிலம் வேணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில். ஸோ அந்த பொக்கிஷம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யுது, பிரச்சனையும் அங்கே பெருக ஆரம்பிக்குது. ஆகதான் சொல்ல, பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும், அதோடு சேர்ந்த கவலையும் இருக்கும். ஸோ இன்னும் முடிவுரைக்கு இன்னும் வரவே இல்லை, இன்னும் 2 வாரம் இருக்குது அதுக்கு. சரியா, பொக்கிஷம் சேர்க்கிறதா இல்லையா என்பதை இன்னும் பல காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 6வது குறிப்பு. இதனால் நமது பிள்ளைகள் மீது, உறவினர்கள் மீது, இதனால் நமது பிள்ளைகள் மீது, உறவினர்கள் மீது, சக மனிதரோடு கூடிய நமது அன்பு, நட்பு, உறவு குறைவுபடத் தொடங்கி விடுகிறது. இந்த பொக்கிஷத்தினால நமது பிள்ளைகள் மீது, உறவினர்கள் மீது, சக மனிதரோடு கூடிய நமது அன்பு, நட்பு, உறவு குறைவுபடத் தொடங்குகிறது. ஒரு பிள்ளை கொடுத்துட்டு ஒரு பிள்ளை கொடுக்கலன்னா செய்யும், அது கஷ்டமாக இருக்கும். அவனை கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கல, நான் கேட்டேன், எனக்கு கொடுக்கல. ஸோ பொக்கிஷம் இருந்தும் அந்த பிள்ளைகள் பிரித்து கொடுக்கும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக நான் செய்யும், வரும். அப்போ நமக்கு ஒரு மனஸ்தாபம். 2வது, உறவினர்கள் நடுவில் செய்யும் ஒரு மனஸ்தாபம் வரும். காசு கேட்டேன், கொடுக்கவே இல்லை, காசு வச்சுருக்கான், கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான், காசு வச்சுருந்தும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போது அந்த பொக்கிஷம் இருக்கிற சொந்தக்காரங்க செய்வாங்க. அதாவது நமக்கு கண்டிப்பாக கொடுத்தா திருப்பி கொடுப்பான்னு தெரியாது, ஒன்று கொடுக்கக்கூடாது, இல்லை கொடுத்தா என்ன செய்யக்கூடாது, திருப்பி கேட்கவும் கூடாது. அப்போ அந்த உறவினர் கூட தான் என்ன செய்தது,
ஒரு மனக்கசப்பு. சக மனிதரோடு நல்லா ஃப்ரெண்டாக பழகிறான்ப்பா, நல்லா பழகிறான், நல்ல காசு இருக்குது, ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். ஸோ என்ன ஆகும்னா, இந்த பொக்கிஷம் சேர்ந்த உடனேயே இந்த நம்ம கொடுக்கல் வாங்கல பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது, நமது அன்பு முறிந்து போகிறது, நட்பு முறிந்து போகிறது, உறவும் என்ன செய்கிறது, முறிந்து விடுகிறது. ஸோ பொக்கிஷம் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பொக்கிஷம் வந்தோம்னா இதெல்லாமே நம்ம சந்திக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் மீதும் ரிலேஷன்ஷிப்லையும் சரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாமே அது குறைஞ்சு போயிடும். 7வது குறிப்பு, ஆகவே இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உங்கள் பொக்கிஷம் இருக்கும் இடத்தில்தான் உங்கள் இருதயமும் இருக்கும் என்று. உங்கள் பொக்கிஷம் இருக்கும் இடத்தில்தான் உங்கள் இருதயமும் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். எட்டாவது குறிப்பு, காலத்தாலும் வேறு எந்த சிருஷ்டியினாலும் பாதிக்கப்படாத, காலத்தாலும் எந்த சிருஷ்டினாலும் பாதிக்கப்படாத ஒரே பொக்கிஷம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி அது பாதிக்கப்படாத ஒன்றே ஒன்று யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காலத்தாலும் வேறு எந்த சிருஷ்டியினாலும் பாதிக்கப்படாத ஒரே பொக்கிஷம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏன்னா அவர் தான் நமக்கு எப்படி இருக்காராம், பொக்கிஷமாய் இருக்கிறார். இருக்க வாசப்படி யோபு 22ஆம் அதிகாரம் 25 ஏற்கனவே பார்த்தபடி ஆண்டவரே நமக்கு பொக்கிஷமாய் இருப்பார். யோபு 22:25. 9வது குறிப்பு, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதிலும், நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதிலும் நம்புவதிலும் நேசிப்பதிலும். 9வது குறிப்பு, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதிலும் நம்புவதிலும் நேசிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் உண்மையான சந்தோஷம் காணப்படுகிறது என்பதை அறிந்தோமானால் நமது இருதயம் அவர் மேல் இருக்கும். நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே அவரை அறிகிற அந்த காரியத்தில் இருக்கணும், அவரை நம்பணும், அவரை நேசிக்கணும், அவருடைய ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது என்று சொல்லி நாம் செய்வோமானால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கும், பொக்கிஷத்தின் மீது இருக்காது. யார் மீது இருக்கும், ஆண்டவர் மீது இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதிலும் நம்புவதிலும் நேசிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் உண்மையான சந்தோஷம் காணப்படுகிறது என்பதை அறிந்தோமானால் நமது இருதயம் அவர் மேல் இருக்கும். இல்லை, எனக்கு பணம் தான், எனக்கு சொத்து தான், எனக்கு செல்வம் தான் அப்படின்னா நம்முடைய இது எங்கே இருக்கும், பணத்தின் மீது தான் இருக்கும், செல்வத்தின் மீது தான் இருக்கும். இல்லை, நான் அவரை நேசிக்கிறேன், நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் இன்னும் அவரை நேசிக்கிறேன், நான் இன்னும் ஊழியம் செய்கிறேன், அதில் தான் எனக்கு சந்தோஷம் நினச்சேன்னா சரி, என் இருதயம் எங்கே இருக்கும், ஆண்டவர் மீது இருக்கும். 10வது குறிப்பு, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவரே பெரும் செல்வமாய் இருந்தார். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு
ஆண்டவரே பெரும் செல்வமாய் இருந்தார். தாவீது பெரிய ஒரு யாரு, ஒரு ராஜாவாய் இருந்தார். ஆனால் ராஜாவாய் அவர் இருந்தாலும் கூட அவருக்கு எது செல்வம் தெரியுமா? ஆண்டவர் தான் செல்வமாக இருந்தார். தனக்கு எவ்வளவோ விதமான செல்வங்கள் இருந்தாலும் கூட கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னது எண்ணத்தில் இருக்கும். நான் கர்த்தருடைய இடத்துல வாசல்படி தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்போது தாவீதுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவோ மதிப்பில்லாத செல்வம் இருந்தாலும் கூட அவருக்கு எது செல்வமாக இருந்தது? ஆண்டவர் தான் செல்வமாக இருந்தது. ஆகவே தான் அவன் சங்கீத அவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு வசனங்கள் அவன் பாடுகிறார். ஸோ 10ஆம் குறிப்பு, சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஆண்டவரே பெரும் செல்வமாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருந்தது. அவருக்கு ஞானம், அறிவு என்னும் பொக்கிஷம் என்னது அடங்கியிருக்குன்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம் அல்லவா? அவருக்குள் என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. அவருக்குள் என்ன இருக்கு? அறிவு இருக்கு. அவருக்கு எல்லா பொக்கிஷமும் அடங்கி. அப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு நான் எந்த அளவுக்கு நான் அவரை அறிகிறேனோ, எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை அறிகிறேனோ அதுதான் என்னது எனக்கு அது பொக்கிஷம். பவுலுடைய வாழ்க்கையில் இதுதான், கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. அதுவே அவருக்கு பொக்கிஷமாய் காணப்படும். தாவீதுக்கு பொக்கிஷம் இருந்தாலும் அவருடைய இருதயம் எங்கே இல்லை? பொக்கிஷத்து மீது இல்லை, ஆண்டவரிடம் இருந்தது. ஆனால் பவுலுக்கு பொக்கிஷம் கிடையாது. ஆனால் அவருக்கு எது பொக்கிஷமாம்? கிறிஸ்துவை நான் எந்த அளவுக்கு அறிகிறேனோ அந்த அறிவு தான் என்னது எனக்கு பொக்கிஷம். 11ஆவது குறிப்பு, இஸ்ரவேலரை வழிநடத்தின மோசே என்ற தலைவனுக்கு, இஸ்ரவேலரை வழிநடத்தின மோசே என்ற தலைவனுக்கு எகிப்தின் செல்வங்களை விட இஸ்ரவேலரை வழிநடத்தின மோசே என்ற தலைவனுக்கு எகிப்தின் செல்வங்களை விட, அதாவது பார்வோனின் அரண்மனையை விட ஆண்டவரின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இஸ்ரவேலை வழிநடத்தின மோசே என்ற தலைவனுக்கு எகிப்தின் செல்வங்களை விட, அதாவது பார்வோன் அரண்மனையை விட ஆண்டவரின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அரண்மனையில் எல்லா வசதியும் இருக்கு, சகலமும் இருக்கு. பொக்கிஷத்துக்கு அங்கே என்ன கிடையாது? குறைவே கிடையாது. ஏன்னா பார்வோனுடைய குமாரத்துடைய மகன், ராஜாவுடைய மகனுங்களால எல்லா விதமான அந்தஸ்து அவனுக்கு இருக்கு, எல்லா பொக்கிஷமும் இருக்கு. ஆனால் இங்கே வாசிக்கிறபடி என்ன தெரியும்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அது எனக்கு தேவையில்லை. பார்வனுடைய குமாரத்தினால பரலோகத்தில் அந்த பார்வனுடைய குமாரன் என்பதனால எனக்கு அந்த அரண்மனைக்குரிய எல்லா பொக்கிஷமும் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் என்னது? பாவத்தின் காரியங்கள், அநித்தியமான காரியங்கள். ஆகவே அவை எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு ஆண்டவருக்காக என்னது நிந்தையில் அனுபவிப்பதே பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ அவனுக்கு பொக்கிஷம், மோசைக்குரிய பொக்கிஷம் என்னவென்றால் பார்வோனின் பொக்கிஷம் அல்ல, அரண்மனையின் பொக்கிஷம் அல்ல, ஆண்டவருக்காய் பாடுகள் அனுபவிப்பதே அவனுடைய பார்வையில் பொக்கிஷமாய் காணப்பட்டது. இப்போ தாவீதுக்கு பொக்கிஷம் இருந்தாலும்
ஆண்டவரே பொக்கிஷமாக இருந்தார். பவுலுக்கு பொக்கிஷமே இல்லை, ஆனால் கிறிஸ்துவை அறிவதே அவருக்கு பொக்கிஷமாய் காணப்பட்டது. மோசைக்கு பார்வோனுடைய குமாரன் என்று சொல்வதை காட்டிலும் பாடுகள் அனுபவிப்பது எனது அவனுக்கு அது பொக்கிஷமாய் காணப்பட்டது. 12வது குறிப்பு. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லோரும் தங்கள் இன்ப நலனை இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லோரும் தங்கள் இன்ப நலனை பொக்கிஷத்தை விரும்பாமல் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லோரும் தங்கள் இன்ப நலனை பொக்கிஷத்தை விரும்பாமல் கர்த்தர் விரும்புகிறதை பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் விரும்புகிறதை பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். தாவீதுக்கு ஆண்டவரே பொக்கிஷமா என்பதை ஏற்றுக்கொண்டான். பவுல் கிறிஸ்துவே அறிவுதான் பொக்கிஷம் என்று ஏற்றுக்கொண்டான். மோசையும் கூட ஆண்டவருக்காய் பாடுகள் அனுப்புவதை பொக்கிஷம் என்று ஏற்றுக்கொண்டான். ஆகவே இதெல்லாம் தேவன் விரும்புகிறதை அதுவே அவர்கள் பார்வையில் பொக்கிஷமாய் காணப்பட்டது. மறுபடி சொல்கிறேன், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லோரும் தங்கள் இன்ப நலனை பொக்கிஷத்தை விரும்பாமல் கர்த்தர் விரும்புகிறதை பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். 13வது குறிப்பு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பாடுறது ரொம்ப ஈஸி. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். 13வது குறிப்பு. மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை விட்டுவிட மாட்டேன் என்று மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை விட்டுவிட மாட்டேன் என்று உதட்டினால் பாடிக்கொண்டு, எதில்? உதட்டினால் பாடிக்கொண்டு உன்னதரை உதாசீனப்படுத்துகிறோமோ என்று சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அழைக்கப்படுகிறோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்று சொல்லி உதட்டளவில் பாடிக்கொண்டு உன்னதரை உதாசீனப்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். பதினான்கு. நாம் பூமியிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நற்கிரியைகள், தர்மங்கள், தியாகங்கள் செய்யும் போது, நாம் பூமியில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நற்கிரியைகள், தர்மங்கள், தியாகங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது பூமியின் எல்லையையும் வானங்களின் எல்லைகளையும் கடந்து, நாம் பூமியிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நற்கிரியைகள், தர்மங்கள், தியாகங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது பூமியின் எல்லையையும் வானங்களின் எல்லைகளையும் கடந்து பரலோகத்தில் பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படுகிறது. புரியுதா? நம்ம செய்கிற நற்கிரியைகள், நம்ம செய்கிற தர்மங்கள், நாம் செய்கிற தியாகங்கள் அப்படி செய்யும்போது அந்த பொக்கிஷங்கள்
இந்த பூமியில் எல்லை நமக்கு தெரியுமா? தெரியல. ஆனால் அந்த பூமியின் எல்லையும் தாண்டி எத்தனையோ வானங்கள், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருத்தர் இருந்தார். எத்தனையோ வானங்கள், எல்லா வானங்களையும் கடந்து அந்த பரலோகத்தில் அவை பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படுது. எது? நாம் செய்கிற நற்கிரியைகள், நாம் செய்கிற தர்மங்கள், நாம் செய்கிற தியாயங்கள் பூமியின் எல்லையும் கடந்து, வானங்களின் எல்லையும் கடந்து பரலோகத்தில் அது பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியபடி 15வது குறிப்பு 15 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியபடி நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்காமல் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியபடி நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்காமல் சம்பூரணமாய் அள்ளி கொடுக்கிற கர்த்தர் பெயரில் நம்பிக்கை வைத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியபடி நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்காமல் சம்பூரணமாய் அள்ளி கொடுக்கிற கர்த்தர் பெயரில் நம்பிக்கை வைத்து, சம்பூரணமாய் அள்ளி கொடுக்கிற கர்த்தர் பெயரில் நம்பிக்கை வைத்து நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பொக்கிஷங்களை, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும். நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும். நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்காமல் சம்பூர்ணமாய் அள்ளி கொடுக்கிற கர்த்தர் பெயரில் நம்பிக்கை வைத்து நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும். சம்பூர்ணமாய் அள்ளி கொடுக்கிற கர்த்தர், நம்ம கொடுக்கிற தேவன் அவர்தான். சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன் அவர்தான். ஆனால் அந்த பொக்கிஷங்களை, இந்த நற்கிரியைகள், தான தர்மங்கள், தியாகங்கள் செய்யும்போது அது பரலோகத்திலானது பத்திரமாய் அங்கே சேர்த்து வைக்கப்படும், பாதுகாப்பாக இருக்கும். 16வது குறிப்பு, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்கள் ஞானவான்கள். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்கள் ஞானவான்கள். ஏனென்றால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்கள் ஞானவான்கள். ஏனென்றால் அவர்கள் அழியாத செல்வத்தை ஆண்டவருடைய பரம களஞ்சியத்தில் சேர்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அழியாத செல்வத்தை ஆண்டவருடைய பரம களஞ்சியத்தில் சேர்க்கிறார்கள். பூமியில் உள்ளதான களஞ்சியங்கள் அல்ல, பரலோகத்தில் உள்ள களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கத்தான் தேவன் நமக்கு கிருபை பார்த்தது. ஏன்னா இங்கே சேர்த்து வச்சா பூச்சியும் கெடுக்கும், துருவும் கெடுக்கும். ஆனால் பரலோகத்தில் அங்கே உள்ள களஞ்சியத்தில் நம்ம சேர்த்து வைத்தால் அதனது பாதுகாப்பாக இருக்கும். அவர்கள் தான் யார்? ஞானவான்கள். மறுபடியும் சொல்கிறேன், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறவர்கள் ஞானவான்கள். ஏனென்றால் அவர்கள் அழியாத செல்வத்தை
ஆண்டவருடைய பரம களஞ்சியத்தில் சேர்க்கிறார்கள். 17 உங்களுடைய பணம் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்குமானால், என்ன பெட்டகம்? பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்குமானால் உங்களுடைய இருதயமும் பற்றுதலும் அங்கேயே இருக்கும். உங்கள் பணம் நல்ல லாக்கரில் எவனும் திருட முடியாத அளவுக்கு பத்திரமா நீங்கள் லாக்கரில் வச்சிருந்தாலும் கூட உங்கள் இருதயமும் உங்களுடைய பற்றுதலும் எது இருக்கும்? அங்கேயே இருக்கும். லாக்கரில் தான் இருக்குது, ஆனாலும் அது பாதுகாப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய இருதயமும் நம்முடைய பற்றுதலும் என்ன இருக்கும்? அங்கே தான் இருக்கும். உங்களுடைய பணம் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்குமானால் உங்களுடைய இருதயமும் பற்றுதலும் அங்கேயே இருக்கும். நிறைய பேர் லாக்கர் வச்சுருக்காங்க. பேங்க்கு லாக்கர் வீட்டில் இருந்தால் திருட்டு போயிடுவான்னு சொல்லி நிறையா காசு உள்ளவங்க, செல்வாக்கு உள்ளவங்க, விலை உயர்ந்த நகைகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க? டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க? பேங்க்கில் போய் லாக்கரில் வச்சுறாங்க. லாக்கரில் அது வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இருதயம் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும். லாக்கர் தான் வச்சுருக்கோம், பட் இருந்தாலும் இருதயமும் பற்றுதலும் அங்கே தான் இருக்கும். 18 உங்களுடைய செல்வம் பரலோகில் சேமிக்கப்படுமானால், உங்கள் செல்வம் பரலோகில் சேமிக்கப்படுமானால் உங்களுடைய பற்றும் அதை சூழவே இருக்கும். உங்களுடைய செல்வம் பரலோகில் சேமிக்கப்படுமானால் உங்களுடைய பற்றும் அதை சூழவே இருக்கும். பரலோகத்தில் நம்ம செல்வத்தை சேர்த்தோம்னா நம்முடைய பற்றும் என்ன செய்யும்? இருதயமும் அங்கே தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு நற்கிரியைகள், தான தர்மங்கள், தியாகங்கள் செய்கிறனோ அப்போ அவை எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். இது ஆண்டுடைய பரலோகத்தில் பொக்கிஷமாய் சேர்த்து. அப்போ என்ன எங்கே போகுது? பரலோகத்தை நோக்கி போகுது. ஏன்னா நான் செய்கிற தான தர்மம் எல்லாமே ஆண்டவர் அங்கே கணக்கில் வச்சிட்ருக்காரு, அங்கே வரவு வச்சிட்ருக்காரு. அப்போ நம்முடைய எண்ணமும் நம்முடைய பற்றும் எங்கே இருக்கும்? பரலோகத்திலோடு தான் இருக்கும். இதை நாம் செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆண்டவர் கூறியிருக்கிறார். அந்த 18வது குறிப்பு, உங்களுடைய செல்வம் பரலோகில் சேமிக்கப்படுமானால் உங்களுடைய பற்றும் அதை சூழவே இருக்கும். இதை நாம் செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆண்டவர் இந்த வசனத்தை கூறியிருக்கிறார். என்னது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ பொக்கிஷம் பூமியில் அல்ல, பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கூறுகிறார். 19வது குறிப்பு, 19 இந்த உலகில் 2 விதமான செல்வங்களே சாத்தியம். 19வது குறிப்பு, இந்த உலகில் 2 விதமான செல்வங்களே சாத்தியம். இந்த உலகில் 2 விதமான செல்வங்களே சாத்தியம். ஒன்று இந்த உலகத்தில் அழிந்து போகின்ற ஒன்று. அது என்னது? இந்த செல்வம். இது எல்லாமே என்னது? ஒரு காலத்தில் அழிந்து போகும். ஸோ 2 விதமான செல்வங்கள் தான். ஒன்று நாம் பூமியில் சேர்க்கிற செல்வங்கள். இவை என்னது? நிலையற்றது, அழிந்து போகக்கூடியது, பூச்சி வந்து கெடுத்தலும், துருவும் கெடுத்தலும். இன்னொன்று பரலோகத்தில் உள்ளதான நித்தியமானவைகள். 2 விதமான செல்வங்கள் தான். ஒன்று என்னது? பூமியில் சேர்க்கிறதான பொக்கிஷங்கள். அது என்னது? அழிந்து போகின்ற நிலையற்ற பொக்கிஷம். 2வது பரலோகத்தில் உள்ளதான நித்தியமான பொக்கிஷங்கள்.
ஒன்று நீங்கள் பூமியில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும், நிரந்தரம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அழியாத பொக்கிஷம் பரலோகத்தில் அது நித்தியமானது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசை வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவற்றை தேடுங்கள், பூமியில் உள்ளவற்றை அல்ல, மேலானவற்றையே நாடுங்கள். எதை தேட வேண்டாமா? பூமிக்குரிய தேட வேண்டாம். என்னது? மேலானவர்கள். எது? அதுதான் பரலோகத்துக்குரியவர்கள். அதே தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசை வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவை தேடுங்க. அதுதான் நமக்கு நித்தியமானது, பூமிக்குரியவைகள் அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2. 20வது குறிப்பு. கர்த்தருடைய ஊழியர்களுக்காய் கொடுப்பது, ஆத்தும ஆதாய பணி செய்வது போன்ற பல வழிகளில் பரலோகத்தில் பொக்கிஷங்களை, செல்வங்களை சேர்க்க முடியும். கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கொடுப்பது, ஆத்தும ஆதாய பணி செய்வது போன்ற பல வழிகளில் பரலோகத்தில் செல்வங்களை சேர்க்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஊழியங்களுக்கென்று கொடுக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு சபைக்கென்று கொடுக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்தும ஆதாய பணி செய்கிறீர்களோ, அவை எல்லாமே பரலோகத்தில் பொக்கிஷங்களாக, செல்வங்களாக சேர்க்க முடியும். ஆத்தும ஆதாய பணியும் ஒரு பொக்கிஷம், மேலான பொக்கிஷம். தான தர்மத்தை விட, தியாகத்தை விட, நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை மனம் திரும்ப வைத்து அவனுக்கு ஆண்டவருக்கு வழி நடத்தி நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க வைப்பதே மேலான ஒரு பொக்கிஷம். 21. நமது வாழ்க்கையின் நோக்கம் எது? நமது வாழ்க்கையின் நோக்கம் எது? இந்த உலகில் செல்வத்தை சேர்ப்பதா அல்லது தேவனுக்கென்று செயல்படுவதா? 21. நமது வாழ்க்கையின் நோக்கம் எது? இந்த உலகில் செல்வத்தை சேர்ப்பதா அல்லது தேவனுக்கென்று செயல்படுவதா? நமது வாழ்க்கையின் நோக்கம் எது? இந்த உலகில் செல்வத்தை சேர்ப்பதா அல்லது தேவனுக்கென்று செயல்படுவதா? கடைசி குறிப்பு 22. நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் பரலோகத்தில் நமது பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் பரலோகத்தில் நமது பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். ஏன் இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்? இங்கே பூச்சியும் கெடுக்கும், துருவும் கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். நேற்றைய நாளில் திரைப்பட நடிகர் ஒருவர் மரணம் அடைந்தார். அவருடைய பெயர் ரோபோ சங்கர். ரோபோ சங்கருடைய இறுதி யாத்திரை இன்று நடைபெற்றது. பொதுவாகவே ஒரு மனுஷன் மரிக்கும் போது வந்து பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? மாலைகளை கொண்டு வந்து அவருக்கு என்ன செய்வாங்க? மரியாதை செய்வாங்க. மாலை போட்டு மரியாதை செய்வாங்க. இன்னும் சில என்ன செய்வாங்க?
வளையங்கள், மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவாங்க. இது நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டது, பார்த்தது. ஆனால் இன்றைய நாளில் அந்த இறுதி அந்த ஆராதனையில் அந்த அடக்கத்தில் பார்த்திங்கன்னா, ஒருவர் ரோபோ சங்கருக்கு மாலை அணிவித்தார். அந்த மாலை முழுவதும் 500 ரூபாய் நோட்டுகளால் ஆன ஒரு மாலையை அணிவித்தார். வெறும் 500 நோட்டு தான், ஃபுல்லாகவே அதை மாலையாக்கி அதை என்ன செஞ்சார், அவருக்கு அணிவித்தார். அவர் சொன்ன வார்த்தை, அவர் ரோபோ சங்கர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், எனக்கும் அவர் செஞ்சுருக்கார் சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எவ்வளவுதான் நாம் பணம் சேர்த்தாலும் நான் சாகும்போது சொன்ன வார்த்தை, நான் சாகும்போது எதையுமே எந்த பணமும் கொண்டு போவது இல்லை என்று அவர் சொன்னதை சொல்லி, உண்மைதான், எவ்வளோ பணம் இருந்தாலும் கூட உங்கள் உயிர் என்ன செய்ய முடியலை, காப்பாற்ற முடியலை. எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, உங்களால் எதுவுமே கொண்டு போக முடியவில்லை என்பதை, அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்பதை இந்த உலகு சொல்லத்தான் அவர் பணத்தை என்ன செய்தாராம், மாலையாக போட்டார். அந்த 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 வாட்ஸ்அப்புடைய அந்த இமேஜை உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் கர்த்தாவே, பொக்கிஷம் நிலையற்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்கிறேன். நிலையற்ற ஒரு பொக்கிஷம், அழிந்து போகிறதான ஒரு பொக்கிஷம், பூச்சியும் துருவும் கெடுத்து போடுகிற ஒரு பொக்கிஷம். எவ்வளவு பொக்கிஷம் இருந்தாலும் அது ஒரு நாளும் ஒருபோதும் நம்மோடு கூட வரப்போவது இல்லை என்பதை கர்த்தாவே இந்த நாட்களிலே கடந்த 7 வாரங்களாக என்னுடன் பேசிக்கொண்டு வருகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பொக்கிஷமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எப்படி ஆண்டவரே நீரே பொக்கிஷமாக இருந்தது போல, அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவரே கிறிஸ்துவை அறிகிற அறிவே பொக்கிஷமாக இருந்தது போல, மோசேக்கு வந்து கர்த்தருக்கென்று பாடல் அனுப்புவது பொக்கிஷம் என்று போல காணப்பட்டது போல, நாங்களும் அபிதமாய் கர்த்தாவே உண்மையே பொக்கிஷமாக எண்ணுவதற்கும், உண்மை அறிகிற அறிவே எங்களுக்கு பொக்கிஷமாக காணப்படுவதற்கும், கர்த்தருக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகிப்பதே எங்களுக்கு பொக்கிஷமாக காணப்படுவதற்கும் நீ கிருபை செய்யும்படி நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உலகத்தான் கர்த்தாவே இன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்படியான செய்தது போல் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு நடப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிலையற்ற அநித்தியமான பொக்கிஷங்கள் மீது எங்கள் இருதயம் வைக்காதபடிக்கு பரலோகத்தில் எங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து ஜீவகிருத்தை பெற்றுக்கொள்ள, நீதிகிருத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.